கிறிஸ்து இயேசுவுடன் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளுக்கு என்று வாசித்து தியானித்து தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே வாசித்த யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை மட்டும் வாசித்து நாம் தியானிப்போம். யோவான் 1:14. வார்த்தையானவர் மாம்சமானார், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நம்மிடத்தில் தங்கியிருந்தார். அவருடைய மகிமையை தரிசித்தோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது என்பதிலே உட்கார்வோம். ஆதி அந்தமில்லானோடு 165வது பாடல் ஒரு 2 சரணங்களை மட்டும் நான் பாடுகிறேன். அளவில்லா வல்லவனே ஆதியந்தம் அளவில்லா வல்லவனே அன்னையானவரான திருமொழி ஆதியந்தம் மாதுபோத்தாலே மரணை கொட்டிலே மாதுபோத்தாலே மரணை கொட்டிலே வானத்திலே வானிலும் மன்னவனே வானத்திலே வானிலும் கண்டவனே ஆதியந்தம்
அங்கே எங்கள் ஆர்வீக ஆழமான கிருபை எங்களை சந்தித்தது. விண்ணின் ஒளியாக இங்கே மண்ணில் பாலனாய் மனிதனாய் அவதரித்து இந்த அவதார பெருநாடு நாங்கள் உள்ள பூர்வமாய் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற உடைய வார்த்தைகளை எங்களை சந்திக்க போகிறது. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் இது சோகமா பண்ற மாதிரி குளிரா குளிருன்னு சொல்லிட்டு அப்புறம் குளிரும் பனியும் கொட்டில் இல்லை, கோமகனும் தொட்டில் இல்லை, ஆறாரோ ஆறீரோ பாட்டு பாடணும் இல்லையா? குளிர் ஒரு மகிழ்ச்சி, ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்கு. என்ன காரணம்? இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்ததுனால வாணியம்படியில் எனக்கு புது துணி கிடைச்சிச்சு. பச்சாபஸ்ல இருந்து, போர்த்தீஸ்ல இருந்து, சென்னை சில்க்ஸ்ல இருந்து வாங்க முடியலனாலும் சீமாட்டிலையாவது நாங்க வாங்கி போடுறோம். இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால நமக்கு ஒரு புது வரவு இருக்கிறது. என்ன வரவு? நிறைய இருக்கு. இயேசுனுடைய பிறந்த நாளில உங்களை இதயபூர்வமாக என் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாள் ஒரு நன்னாள், பொன்னாள். என்னென்ன போட்டுக்கிறீங்களோ போட்டு. என்ன காரணம்? வார்த்தையான கிறிஸ்து மனிதனான திருநாள். கடவுள் மனிதனானார். ஆதியிலே வார்த்தை வழியாக பேசிக் கொண்டிருந்த கடவுள் உலகை படைத்து ஒவ்வொன்றையும் தன் வார்த்தையினாலே உருவாக்கி அந்த வார்த்தையின் வல்லமையை வெளிப்படுத்தின கடவுள், அந்த வார்த்தையான கடவுள் இன்று மனிதராய் நம்மிடத்தில் குடிகொண்டார். இதுதான் மகிழ்ச்சி. பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே கடவுள் உடன்படிக்கை பேழையிலும் எருசலேம் தேவாலயத்திலும் வசித்த அந்த இறைவன் இப்பொழுது நம்மத்திலே வாழ்கிறார். கடவுள் நம்மத்தில் வாழ்கிறார் என்பது உலக மகா அதிசயம். ஏன் கடவுள் மனிதர்களிடத்துல இருக்க முடியுமா? கடவுள் மனிதனிடத்திலே இருப்பதற்கான தகுதி மனிதனுக்கு இருக்கிறதா? எல்லாவற்றிற்கும் ஒரு தகுதி இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் ஒரு இடம் இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் ஒரு அந்தஸ்து இருக்கிறது. ஆனால் எந்த விதமான அந்தஸ்தையும் எந்த விதமான தகுதியையும் இழந்து பெத்லகேம் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்த இந்த இயேசு குழந்தை ஒரு தெய்வீக குழந்தை. அவருக்கு நிறைய பேர் உண்டு. அவர் உலக மீட்பர், அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது, சர்வ வல்லமை உள்ள கடவுள், நித்திய பிதா, சமாதான பிரபு, தாவீதின் குமாரன், சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவுடன் ஏக வஸ்துவானவர். நிச்சய விசுவாச பிரமாணத்தில் சொல்றோம். அவர் பிறந்தவர் அல்ல, அவர் பிறந்தவர், படைக்கப்பட்டவர் அல்ல. அவர் ஜோதி நின்று ஜோதி, மெய்யான கடவுள், மெய்யான மனிதன். இப்படி பல விதங்களிலே இருக்கிற கடவுளை, வார்த்தையாயிருந்த அந்த கடவுளை யோவான் இன்றைக்கு ஜீவனுள்ள வார்த்தை, வாழ்வு தரும் வார்த்தை இயேசுவே என்பதை வெளிப்படுத்துகிறார். வார்த்தை மாம்சமாகி
மனு உருவாகி வந்து நம்மிடையே கூடாரமிட்டு குடிகொண்டார். நம் இதயங்களிலே, நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய வாழ்கின்ற இடங்களிலேயே கடவுள் நம் அருகில் இருக்கிறார். இம்மானுவேல் என்ற கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சீனாய் மலையிலும் எர்மோன் மலையிலும் வனாந்திர இடங்களிலும் பிற்பாடு கூடாரத்திலும் பிற்பாடு ஆலயத்திலும் வெளிப்பட்டு வந்த இஸ்ரவேலின் ஜனங்களோடு பயணித்த கடவுளுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், ஷக்கீனா இன்றைக்கு மாட்டுத் தொழுவிலே கந்தை கோலமாய் பெத்லேகேம் சிற்றூரிலே நமக்காக நம்மோடு இருக்க பிறந்திருக்கிறார். அதுதான் மகிழ்ச்சிக்கு காரணம். தாமஸ் ஆல்வா எடிசன் உங்களுக்கு தெரியும். என்ன கண்டுபிடிச்சாரு அவர்? அப்படியாப்பட்ட பல்ப இவர் சரியான பல்புன்றாங்க. அதுல டியூப் லைட் எவ்வளவு அழகா வெளிச்சுமா. 999 முறை ட்ரை பண்றாரு அந்த பல்பு எரிய வைக்கிறதுக்கு. நடு இரவு ஆயிடுச்சு. அந்த முயற்சியை விடாமல் பண்ணினே இருக்கிறாரு. 1000வது தடவை அந்த பல்பு எரிஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷம் இருக்கு. 1000வது முறை இந்த பல்பை நம்ம எரிய வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இதை யார்கிட்ட சொல்றது? பக்கத்துல பார்த்தாரு, கொரட்டப்பட்டு தூயிடுகிற பொண்டாட்டி, வேற யாரும் இல்லை. தட்டி எழுப்புறாரு, மா எழுமா, என்னங்க இந்த பல்பு எரிய வச்சுட்டேன், வேற வேலை இல்லை, ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க பேசாம. அவன் 1000 முறை ட்ரை பண்ணி எரிய வச்சு ஒரு உலக சாதனையை படைத்தவர். மனைவி என்ன சொல்றா? உங்களுக்கு நேரங்காலம் இல்லை, பேசாம அதை அமுச்சுட்டு படுத்து தூங்கியா. இதை போலதான் இறைவன் இயேசுவுடைய பிறப்பில் வந்த மகிழ்ச்சியை நாம் உதறிவிட்டு, இறைவன் இயேசுவின் வழியாய் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை தள்ளி வைத்து விட்டு, ஒதுக்கி வைத்து விட்டு, அவர் எதற்காக பிறந்தார் என்பதையே மறந்து இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அவருடைய வருகை இந்த உலகிற்கு எப்படிப்பட்டதா இருந்தது? கடவுள் தம் மக்களை பாவம் என்னும் இருளில் இருந்து, அடிமை வாழ்விலிருந்து விடுவிக்க இறைவாக்கினர் வழியாய் பல முயற்சிகளை செய்கிறார். நேற்று இரவே நான் சொன்னேன், ஒரு பழத்தினால வந்த பிரச்சனை, அந்த பாவத்திலிருந்தும் பாவத்தின் இருளில் இருந்தும் அவர்களை மீட்டெடுப்பதற்கு இறைவாக்கினர்கள், தலைவர்கள், நியாயாதிபதிகள், அரசர்கள், பல்வேறு ஊழியர்கள் வழியாய் கடவுள் சொல்லிக்கொண்டே வருகிறார். இறுதியிலே தம் ஒரே மகனாகிய இயேசு வழியாக அந்த மீட்பை, அந்த பேரொளியை இந்த உலகிற்கு அளிக்கின்றார். ஆனால் நாமோ அவரது அன்பை உதறி இன்னும் உறங்கிக் கொண்டே இருக்கும். அந்த ஒளி என் மீது இருக்கிறது, அது என்னில் இருந்து பிரகாசிக்க மறுக்கிறது. காரணம், என்னில் இன்னும் இருள் இருக்கிறது. சொல்றார் யோவான் அழகா, நிருபத்தில் எழுதுவார், எனக்குள்ள பாவமே இல்லைன்னு யாராவது சொல்லிட்டீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்துகிறீங்க. என்னில் இருள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இன்னும் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களில் ஒளி இருக்கிறது. வார்த்தையான கடவுள் ஒளியாகி, ஒளியான கடவுள் மாம்சமாகி இன்றைக்கு அவருடைய கிருபையையும் அவருடைய சத்தியத்தையும் நம் மத்தியில நம்மோடு இருந்து நமக்கு தர அவர் பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பினுடைய மகிழ்ச்சி, அவருடைய வார்த்தையாய் இருந்த அந்த கடவுள் இம்மானுவேல் என்ற அர்த்தத்தோடு நம்மோடு வாழ்வதற்கு வருகிற அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாருன்னு சொல்றாரு?
அதை விசுவாசிக்கிறவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கடவுளுடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு அந்தஸ்தை, அதிகாரத்தை கடவுள் அவர்களுக்கு கொடுக்கிறார். அதை எப்படி வெளிப்படுத்துகிறது? அவர்கள் கடவுளாலே பிறந்தவர்கள் என்பதனாலே அது அவர்களுக்கு வெளிப்படுகிறது. புருஷ சித்தத்துல மாம்ச சித்தத்துல பிறந்தவர்களுக்கு அது தெரியாது. அன்பானவர்கள், இங்கே முன்னறிவிப்பில் இருந்த கடவுள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது இல்லையா? ஆரம்பிக்கிறார் அப்படிதான் யோவான். அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயும் இருந்தது. இப்ப படைப்பின் முன் நிலையிலேயே அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். படைக்கும் ஆற்றலிலே அந்த வார்த்தை இருந்தது, ஒளியின் வாழ்க்கையிலே அந்த வார்த்தை இருந்தது. கடவுளுடைய ஞானம், பேரறிவு, மனம், சித்தம் இவைகளை வெளிப்படுத்த லோகாஸ் என்ற அந்த வார்த்தை இயேசுவாக மனிதனாக இன்றைக்கு நமக்கு முன்பாக பிறந்திருக்கிறார். அதனுடைய தனிச்சிறப்பு தான் இந்த குழந்தையுடைய தனிச்சிறப்பு. உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் ஆதியிலே இருந்தவர், கடவுளோடு இணைந்து இருந்த வார்த்தை, கடவுளாகவே இருந்த இந்த வார்த்தை ஏக வஸ்துவானவர். அவர் ஏக வஸ்துவாய் இருந்த கடவுள் ஜீவனாய், ஒளியாய், வழியாய், வாழ்வாய், பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்து இருளடைந்த மனிதனுக்கு நித்திய வாழ்வை, ஜீவ ஒளியை வழங்கவே இயேசு இந்த உலகத்துல வந்தார். அழகான ஒரு பாட்டு நமக்கு உண்டு. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் ஒளியாய் என்னை தேற்றினார். பாவ இருளில் இருந்த மக்கள், அதனால்தான் பழைய ஏற்பாட்டின் ஆசிரியர் எஸ்ஐ 52 நான் வாசிக்கிறோம். அவர்கள் என்னை விட்டு விலகி சென்றாலும் நான் உங்களை தேடி வந்து விடுவிப்பேன், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். மீட்பு சமீபமாய் நமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த ஒளியான வார்த்தையான ஜீவன், இந்த வார்த்தையான இயேசு, ஒளியான இயேசு, ஒழுங்கின்றி இருக்கிற இந்த உலகை ஒழுங்குபடுத்தினவர், இருளாயிருந்த இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தவர். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒழுங்கின்றி இருந்தால் அதை ஒழுங்குபடுத்துகிறார், இருளாயிருந்தால் அதை வெளிச்சமாக்குகிறார். பாவம் என்கின்ற இருள் நமக்குள்ளே இருக்கிற பொழுது அதை அவர் எடுத்து போட வருகிறார். மரிப்பதற்காய் வருகிற ஒரு கடவுள். இப்படிதான் கடவுளை அவர் வெளிப்படுத்தினார். கடவுளை யாரும் ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பின்னால 14, 15, 16, 17, 18 நீ வாசித்தீங்கன்னா சொல்லுவார், பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்ப குமாரன் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். கடவுள் குமாரனை கொண்டு தமது அன்பை வெளிப்படுத்துகிறார். இந்த அன்பின் இணைக்கப்பட்ட மக்களாகி நமக்கு இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா ஒரு பெரிய மகிழ்ச்சியை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது, ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது, ஒரு பெரிய சமாதானத்தை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது, ஒரு பெரிய அன்பை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லலாம். சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், கொஞ்சம் வசதியான வீட்டுல வாழ்ந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், அப்படிதான் யோசிக்கிறோம். நாம வசதியான வீட்டுல வாழ்ந்து பிறந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சில நேரத்தில் நம்ம யோசிப்போம். யாரோ ஒருத்தர் கார்ல போறாங்க, பாக்குறோம், நமக்கும் ஒரு கார் அப்படி இருந்தா நல்லா இருந்துக்குமே. மனித யோசனை அது. சில நேரத்துல மற்றவர்களை பார்க்கிற பொழுது நாம ஏன் அந்த மாதிரி இல்லை, நமக்கு ஏன் அந்த மாதிரி இல்லை, நம்ம கொஞ்சம் பாய்மூட்ல பிறந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்து போல, கொஞ்சம் பணக்காரனா இருந்துக்குமே. இந்த ஊர்ல என்னத்துக்கு நம்ம பிறந்தோம், அமெரிக்காவில் பிறந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்துக்குமே, சுவிட்சர்லாந்தில் பிறந்திருந்தா நல்லா இருந்துக்குமே. இப்படி நம்ம யோசிக்கிறோம். இப்படி பிறந்து வசதியான
வாழ்க்கை வாழலாம் என்கின்ற மனிதனுடைய கண்ணோட்டங்களை எல்லாம் முறியடித்து விட்டு ஐஸ்வர்யனாய் இருந்த கடவுள் ஏழ்மையின் கோலத்துல ஒரு மனிதனாய் கந்தை துணிகளில் சுற்றப்பட்டவராய். அப்ப நான் யோசித்த, கந்தை துணியில சுத்தி இருந்தா புது துணி அவ்வளவு கதகதப்பு வராது, கந்த துணி கொஞ்சம் கதகதப்பா இருக்கும், அது கொஞ்சம் குளிர்த்தாங்க, ஏன்னா அடி வாங்கின துணி அது இல்லையா, அது பழகின துணி. புதிய ஆடைகள் புதிய துணி. குழந்தை பிறந்த உடனே ஹாஸ்பிட்டலு, குழந்தை பிறந்த உடனே இவங்க ஒரு துணி எடுத்துன்னு போவாங்க. அந்த துணியை போட்டோன்னா அந்த குழந்தை தானா அழும், கத்தும். ஏன்? தாயின் அரவணைப்புல ஒரு சின்ன துணியில சுத்தப்பட்டிருந்த அந்த குழந்தைக்கு புதுசா ஒரு துணி போடும் போது அது என்ன ஆகுது, அது ஒரு மாதிரி உடம்புல ஒரு ஊறும் அது ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கும், அது அழுதும். ஏன் அழுது? என் துணி வாங்கின துணி பிடிக்கலையா உனக்கு? அத்துக்காரி வாங்கின துணி பிடிக்கலையா? ஆயா வாங்கின துணி பிடிக்கலையா? இப்படியெல்லாம் நம்ம கேட்டு நிற்போம். ஏன் அந்த துணி பிடிக்குதோ பிடிக்கல, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், பாவம். அது உடம்பு மேல ஒரு இப்ப இந்த கந்தை துணியில சுற்றப்பட்ட ஆண்டவர் முழு உலகத்தினுடைய மக்களுக்கான ஒரு ஆடையின்றி இருக்கிற அந்த மனிதனை, ஆதாமை ஏவாளை ஆடை உடுத்தி அனுப்பின கடவுள் இன்றைக்கு வாழ்விழந்து பாவத்தினாலும் மரணத்தினாலும் அக்கிரமத்தினாலும் விழுந்து கிடக்கிற மனிதனை, உளையான சேற்றில இருக்கிற மனிதனை அவர் தூக்கி சுத்தப்படுத்த போகிறார். அதற்காக தன்னை அவர் ஏழ்மையாக்கிக் கொள்ளுகிறார். மனிதனோடு மனிதனாய், நமக்கான ஒரு மனிதனாய் அவர் நம்மோடு இருக்கிறார். கல்லூரியில படிக்கிற காலங்களில், இறையல் கல்லூரியில ஒரு 3 மாசத்துக்கு ஒரு நற்செய்தி பணி மையத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க நம்மள. அப்படி போயிட்டா நமக்குன்னு ஒரு இடம் கிடைக்காது, நமக்குன்னு ஒரு சாப்பாடு கிடைக்காது, நாமே செஞ்சு சாப்பிட முடியாது. அந்த 3 மாசம் அந்த மக்களோடு இருந்து, மக்கள் என்ன விரும்புகிறார்களோ, மக்கள் என்ன சாப்பிட்றாங்களோ, மக்கள் என்ன வழியில இருக்கிறாங்களோ அந்த வழியில அவங்க போயிடணும். 3 மாசம் அது ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங். அப்படி அந்த மக்களோடு போய் இணைந்து மக்களுடைய தேவைகள், மக்களுடைய வாழ்க்கை முறை, மக்களுடைய கலாச்சாரம், மக்களுடைய பண்பாடு இதெல்லாம் தெரிஞ்சாதான் அவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியும் இல்லையா? அப்ப சுவிசேஷம் சொல்லணும்னா அந்த மக்களை நம்ம அங்க இருக்கணும். போயிட்டு வாத்துருத்தி அப்படின்ற ஒரு இடம், எர்ணாகுளத்துல நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி தீவுகள் மாதிரி இருக்கும் ஊர். அந்த ஒரு ஊருக்கு போகும்போது போட்ல, படகுல தான் போகணும். அப்படி ஒரு முறை அந்த ஊரிலே 3 மாதம் தங்கி பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற போதகர் ஒருவரை சந்திக்க நாங்கள் போனோம். நாங்கள் போய் அந்த போட்ல போய் இறங்கி அந்த மக்கள்கிட்ட போய் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு அர்ஜென்ட்டா அவசரம். அப்ப அவர் அங்க இருக்கிற ஒருத்தர் சொன்னாரு, ஒரு பேப்பர் எடுத்து கையில் கொடுத்தாரு. நான் இந்த ஆளு காலையில் வந்து அவர்களுக்கு அங்க கழிப்பிடமே கிடையாதுங்க. அப்போ அங்க இருந்த அந்த ஊழியர்களுக்கு சொன்னார், நீங்க இது பொய்ன்னு சொல்ல நினைக்காதீங்க. இம்மானுவேல் சபாபதி ஐயரும் ஆல்வின் சுரேஷ்ன்ற ஒரு ஐயரும் 3 மாசம் அங்க இருந்தவங்க. நீங்க கேட்டு பாருங்க அவங்கள போயிட்டு. பேப்பர்ல உட்காந்து தூக்கி போட்டுருவாங்க. தண்ணி பிரச்சனை இல்லைங்க, கடல் தண்ணி இஷ்டம் போல இருக்கு. மக்களோடு மக்களாய் ஒரு மனிதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய நிலைக்கு நாம் போனோம். டீச்சிங்ல உங்களுக்கு சொல்றாங்களே, டீச்சர்ஸ் உங்களுக்கு என்ன திடீர்னு ஒரு புதிய ஒரு ரூல்ஸ் வந்துச்சு. ஏன்னா நான் எல்லா டீச்சருங்களை போய் பார்த்தா எங்குமே சேரே காணும்.
எல்லாம் தரையில் உட்காந்துக்கிறாங்க டீச்சருங்கெல்லாம். எங்கப்பா டீச்சர் இருக்கான்னா, இதை சார் அங்கே உட்காந்துக்கிறாங்க பாரு. மாணவர்களோடு அமர்ந்து அது ஒரு திட்டத்தை வச்சு பிள்ளைகளோட பிள்ளை. இதுதாங்க இயேசுடைய நிலை. மனிதனை அவன் நேரடியாக வந்து அவனுடைய பிரச்சனைகள் என்ன ஊரெல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்காகவே நான் உங்களோடு இருக்கிறவன் அப்படின்னுவாங்க. ஓட்டு வாங்கின பிரிதான்னு தெரியும், எங்க போறான் எங்க வரான்னு தெரியாது. நாம தான் அவனை தேடி ஓடணும். அப்போ கடவுள் எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே மடமை என்று எதை நாம் சொல்லுகிறோமோ அதையே கடவுள் தம்முடைய மீட்பு திட்டத்திலே பயன்படுத்துகிறார். எளிமையான மரியாள், எளிமையான தச்சனாகிய யோசேப்பு, எளிமையான ஒரு ஊர் பெத்லகேம், சிற்றூர். தேர படிச்சாங்க மீகா 5:2. பெத்லகேமே, நீ சின்ன ஊரா இருந்தாலும் உன்னிடத்திலே தோன்றுகிறவர் பெரியவராய் இருப்பார் சொல்றாரு. அப்போ அந்த தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுகிற பொழுது இந்த கடவுள் தெரிந்தெடுத்த மீட்பின் ஒளியை இந்த உலகத்தின் மக்கள் அதை என்ன செய்யணும்? நிலவை போல நாம் அதை உட்கொள்ள வேண்டும். நிலவு தானாய் ஒளி கொடுக்க முடியாது, நிலவுக்கு அந்த பவர் இல்லை. அது எங்க இருந்து வாங்குகிறது? அந்த வெளிச்சத்தை சூரியனிடத்திலிருந்து உள்வாங்கி அதை நமக்கு பிரதிபலிக்கிறது. என்ன அற்புதமான ஒரு படைப்பு கடவுளுடைய வார்த்தையில பாத்தீங்களா? ஒரு வெப்பமான ஒரு பொருள்ல இருந்து கொஞ்சம் வெளிச்சத்தை வாங்கி நமக்கு குளிர்ச்சியை கொடுக்குதுங்க. உலகத்துல அற்புதமான படைப்புகளை ஆண்டவர் வச்சிருக்காரு. ஒரு சூடை வாங்கி சூடை தானே கொடுக்க முடியும். ஒரு சூடு வாங்கி இன்னொரு சூடை தான் நம்ம கொடுக்க முடியும். ஆனா ஒரு சூடு வாங்கி வெப்பத்தை வாங்கி இந்த நிலவு என்ன செய்தான்? குளிர்ச்சியை தருது. அதே போலதான் கடவுளுடைய அன்பை இந்த உலகத்துல கிறிஸ்து வாங்கி அந்த அன்பை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 9:2 சொல்றார், கார் இருளில் நடந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இருளே நடந்தோம், இருளே வாழ்ந்தோம். ஆனா இப்போ அப்படி இல்லை. கடவுள் எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிற பொழுது ஏசானுடைய பிறப்பினுடைய மகத்துவம், அற்புதமான அவருடைய பிறப்பு, அவருடைய அற்புதமான வருகை நம்முடைய பாவத்திற்கானது, நம்முடைய மரணத்திற்கானது, நம்மை மீட்பதற்கு மீட்பராக அவர் பிறந்து எங்கோ இருந்தவர் அல்ல, நம்மத்திலே வாழ்கின்ற கடவுள், நம்மத்திலே வாழ்ந்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற கடவுள், நம்மத்திலே வாழ்ந்து நமக்கு அன்பை கொடுக்கிற கடவுள், நம்மத்திலே வாழ்ந்து நம்மிடத்தில் இருக்கிற பாவ இருளை நீக்குகிற கடவுளா இருக்கிறார். இப்படி யோசித்து பாருங்களேன். மனிதனா இருக்கிற ஒருத்தர் சாமியாரா போயிடும், மனிதனா இருக்கிற ஒருத்தர் துறவி ஆயிரும், மனிதனா இருக்கிற ஒருத்தர் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒரு திரைப்படத்துல பார்த்தேன். ஒரு பெண்ணை இருவரும் நேசிக்கிறார்கள், இருவரையும் திருமணம் செய்து கொள்ள முடியாமல் அந்த பெண்ணு சாமியாரா போயிடுறாங்க. அதுலதான் இந்த பாட்டு, அன்பின் வழியிலே சாமியாரா போயிட்டார். உலகத்தின் மக்கள், ஞானிகள், அறிஞர்கள், பலவிதமான மக்கள் இந்த சரீரத்தை வெறுக்கிறார்கள். காயமே இது பொய்யடா, காற்றடித்த கண்ணதாசு சொன்னார், மீன் செத்தா என்ன ஆயிரம், நீ தப்பா சொல்றீங்க. சொன்னது அவரு இல்லை, சொன்னவர் எங்க ஆளு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எந்த ஆள் சொன்னாலே உண்மை தான். நீயும் நானும் செத்தா வெறும் கூடு, அவ்வளவுதான். இது பிடிக்காம
இந்த சரீரத்தை வெறுத்து, இந்த மாம்ச வாழ்க்கையை வெறுத்து, இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து எல்லாரும் சன்னியாசமா சாமியார போய் கொண்டிருக்கிற நேரத்துல கடவுள் எந்த சரீரத்தை ஏற்று இந்த உலகத்தில் பிறக்கிறார். அதுதான் கடவுளுடைய அன்பு. அழிவுக்குரிய இந்த சரீரத்தை கடவுள் தெரிந்தெடுக்கிறார். வெறுக்கக்கூடிய இந்த சரீரத்தை கடவுள் தெரிந்தெடுக்கிறார். இந்த சரீரம் பாவத்துக்கு உட்பட்டதுதான். ஆனால் பாவத்துக்கு உட்பட்டவராய் மனிதனோடு மனிதனாய் தன்னை இணைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மூலமாய் இந்த மனிதர்களுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்ட மக்களாய் வாழ்ந்தார்கள். ஆனாலும் கடவுள் மாம்சத்திலே தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்டியன் மீடியா சென்டர் வான்மலர் அப்படின்ற ஒரு பாட்டு அழகா பாடியிருப்பாங்க. வான்மலர் இயேசு பூமியிலே வந்து வாடிய மலர் என்னை வாழ வைத்தேன். வான்மலரேசு பூமியில் வந்து வாடிய மலர் என்னை வாழ வைத்தது. வான்மலரேசு பூமியில் வந்து வாடிய மலர் என்னை வாழ வைத்தது. அதனாலதான் நான் 2 குண்டு பூ அங்க சொன்னேன். உயிருள்ள கடவுளை உயிருள்ள பூக்களா. இந்த டெக்கரேஷன் எவ்வளவு செலவாச்சுப்பா? 30,000 ஆச்சா? ஒரு 3,000 ரூபாய் கொடுத்து பூ வாங்கி வைக்கூடாதா? ஒரு கட்டு 10 பூ 12 பூ இருக்குது. வாரம் வாரம் பால்மர் சார் வாங்கி வந்து வைக்குவாரு. நீதி சொன்னார் சார், பால்மர் சார் வாங்கினார் பார்க்கல. அப்புறம் தான் யோசித்தேன், 800 ரூபாய் ஒரு கட்டுன்னா யார் வாங்குறது? மல்லிப்பூ வாங்கலான்னு போனா எவ்வளோ? எவ்வளோக்கா? என்னம்மா நீங்க எந்த ஊர்ல மாக்குறீங்க? 8,000 ரூபாய்மா கிலோ மல்லிப்பூ. நீங்க வாங்கின பூலாம் வேற. அது காக்கனாமல்லி, சிறுமல்லி, அது இதுன்னு குண்டு மல்லி இருக்குதுல்ல, கம்மி விலை. நேற்று 8,000 ரூபாய் கிலோ. அப்போ 100 ரூபாய் எவ்வளோ? 800 ரூபாய். தேவாதி தேவன் உலகத்தை படைத்த கடவுள் ஒன்னை எண்ணெய் மீட்டுக்கொள்ள உயிரை கொடுக்கிற கடவுள் அவருக்கு ஒரு ரோஜா பூ வாங்கி வைக்கிறதுக்கு என்ன அவங்க நம்மளுக்கு கஷ்டம்? ரொம்ப விலை. ஒசூர்லயே இல்லை பூ. கரெக்டு தான், கஷ்டம்தான். அப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம வீட்டாண்ட இருக்குது நிறைய பூ இருக்குது. நம்ம வீட்டாண்ட கள்ளிப்பூ கூட எடுத்து வந்து வைக்கலாம், தப்பு இல்லை. ரோட்ல, இந்த ரோட்ல இல்ல ஹைவேல என்ன பூ இருக்குது? அலரி பூ இருக்குது இல்ல. அதை நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம். அலரி செடியா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அச்சு குச்சியா செத்துருவாங்க. நீ போய் காலையில போய் எத்தனை பேர் அந்த பூவை கோடையில பறிச்சுன்னுக்கிறாங்க, போய் பாருங்க. எதுக்கு? அவங்க கடவுளுக்கு அதை பூஜை பண்றாங்க. இப்ப இந்த பூக்களால இல்ல, பூக்களால நமக்கு ஒன்றும் பெருமை இல்லை. பூக்களை வைத்து நாம் கடவுளை வழிபடுவதனால நமக்கு ஒன்றும் பாவ புண்ணியம் கிடைக்க போறதில்ல. ஆனால் அழகுபடுத்துகிற கடவுள் அழகாய் இருக்க வேண்டும் அல்லவா? நம்மை அழகுபடுத்துகிற கடவுள். அவர் பூ போன்ற முகம். பக்தன் பாடின அழகா, பூ போன்ற முகமுங்க அத பார்த்தாலே அழகுங்க, பூ போல முகமுங்க அத பார்த்தாலே அழகுங்க, சகிக்காத இடமுங்க அங்க பிறந்தாரு இயேசுங்க, கதிதானோ ஏனுங்க இந்த கதையெல்லாம் கேளுங்க.
கண்ணி மேரி புள்ளுங்க தந்த கூட இல்லைங்க, கண்ணி மேரி புள்ளுங்க தந்த கூட இல்லைங்க, சொன்னபடி நடந்ததுங்க நம்ம எண்ணம் எல்லாம் நிறைஞ்சதுங்க, சொன்னபடி நடந்ததுங்க எண்ணம் எல்லாம் நடந்ததுங்க, மகராஜ ஏழைகளை ஆடு மனிதெல்லாம் சந்தோஷம் பொங்குதுங்க, இன்னும் திருச்சல்லா சங்கீதம் பாடுங்க, மனிதெல்லாம் சந்தோஷம் பொங்குதுங்க, இன்னும் திருச்சல்லா சங்கீதம் பாடுங்க. இப்பதான் என் மனசு நிறைஞ்சு இயேசு எனக்காக பிறந்தார், அவர் எனக்காக வாழ்ந்தார், அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக திரும்பவும் வரப்போகிறார். அந்த வார்த்தை தான் நமக்கு முக்கியம். வார்த்தை எவ்வளவு வல்லமையுடையது! உலகை படைத்த வார்த்தை, சூரியனை படைத்த வார்த்தை, இந்த பூமியில இருக்கிற அண்ட சராசங்களை படைத்த வார்த்தை இன்றைக்கு உங்களோடு என்னோடும் அது வாழ வருகிறது, தங்க வருகிறது. அந்த வார்த்தை எனக்கு வாழ்வு, அந்த வார்த்தை எனக்கு ஒளி. அந்த வார்த்தை இருக்கிற போது எனக்குள் இருள் இல்லை. ஏன்னா ஒளியான இயேசு, நானே மெய்யான ஒளி என்று சொன்ன இயேசு எனக்குள் ஊடுருவி இருக்கிறார். அவருக்குள் நான் இந்த உலகிற்கு பிரகாசிக்கிற மனிதனாய், இந்த உலகிற்கு இயேசு குழந்தையை வெளிப்படுத்துகிற மனிதனாய், அப்படி சொல்லுகிற நற்செய்தியை கூறி அறிவிக்கிறவருடைய பாதங்கள் மலைகளின் மேலே எவ்வளவு அழகா இருக்கிறது. அது என்ன நற்செய்தி? இயேசு மீட்பர் என்பதுதான் நற்செய்தி. அந்த நற்செய்தி நீங்களும் நானும் நம்முடைய வீட்டு வாசல் இருக்கிற ஸ்டாரோடு இணைந்து இந்த உலகிற்கு இயேசுவை கூறி அறிவிக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமீன். ஸ்தோத்திரங்களை நாம் பாடுவோம்.